கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளுமே உங்களோடு பேசுவார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். பரிசுத்த வேதாந்தத்திலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டால் கூட மனம் திரும்பினால் மட்டும்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்கிற கடைசி காலமாக இருந்தாலும் கிருபையின் காலமாக இருந்தாலும் நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்கள் தேவன் தந்தாலும் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்குமானால், பாவ வாழ்க்கை இருக்குமானால், அக்கிரமமான வாழ்க்கை இருக்குமானால், அருவருப்பான ஒரு வாழ்க்கையா இருக்குமானால், அசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்குமானால், அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம நார்மலா உட்காந்து யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஒரு செய்தி கேட்கும்போது, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆசீர்வாதமான நிறைய வசனம் இருக்கு. ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படுங்க அப்படின்னு சொன்னா என்ன ஓயாம அதையே பேசுறாங்க அப்படின்னு கூட சில குடும்பத்துல யோசிப்பாங்க. இன்னைக்கு எடுத்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும். அது என்ன பிரதர், எல்லா பாவங்கள் நிமித்தமும்? நம்ம பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரை உள்ள பாவங்கள், தலைமுறை சாபம் சொல்லுவோம், எத்தனையோ பாயிண்ட் சொல்லலாம். எல்லாமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டு வசனத்தினால ஜெனிபிக்கப்பட்டு நம்ம வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்குமானால் ஆசீர்வாதம். சரி, நான் காலையில் பைபிள் வாசிச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், வெளியில் போனேன், கொஞ்சம் பொய் பேசினேன், கொஞ்சம் இஷ்டம் போல் தேவையில்லா ஃப்ரெண்டோட சுற்றினேன், அப்படியே பழகினேன், அப்படியே வம்பா போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளே வரும்ல. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சைக்கு போயிடுவாங்க. ஆனால் மற்ற நாள் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய இருதயம் தேவனோடு இருக்கா இல்லையா, இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதையும் கொஞ்சம் ஆழமாக சொல்லித்தரேன் அப்படின்னா, நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கேன், நானும் மனுஷனாக தான் இருக்கேன். என் வாழ்க்கையிலையும் நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன், எப்படிலாம் மனம் திரும்புகிறேன், எப்படி தேவன் பக்கம் வந்தேன், எல்லாமே யோசித்து பார்க்க முடியும்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருந்திருக்கேன், ஜெபிக்காமல் இருந்திருக்கேன், இதனோட நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருந்திருக்கேன், துதிக்காமல் வாழ்ந்திருக்கேன். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் உள்ள ஃபால்ட்டு. ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கேன். ஒரு 50-55 லட்ச ரூபாயை அழிச்சிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ரவிராஜ் எங்கெல்லாம் எப்படிலாம் நஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, எல்லா பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். வாழ்ந்துட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, ஆல்ரெடி வியாபாரத்தில் நஷ்டப்பட்டுட்டேன், எல்லாம் நஷ்டப்பட்டு உள்ளே வந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, ஏன் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, என்னோட வாழ்க்கையில ஏன் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால்,
பாவம் இருக்குமானால், அந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன், பாவம் இருக்குமானால். எப்படி வீட்டில் தங்கம், பணம், ஐஸ்வர்யம், சொத்து, இடம் வாங்கி ஒரு டாக்குமெண்ட்டை வீட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்க. வீட்டில் கார் இருக்கும், சொந்தமாக நிறைய இருக்கும். சில குடும்பத்தில் ஃபேக்ட்ரி இருக்கும், சில குடும்பத்தில் வியாபாரம் இருக்கும், சகல விதமான செழிப்போடு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்கோ, சில வீட்டுக்குள்ளே பாவமும் சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் செல்ஃபோன், லேப்டாப், வீட்டில் டிவி, டேபு, கம்ப்யூட்டர் சாதனங்கள், இதெல்லாம் வீட்டில் நிறைய வந்துட்டு. ஒரு வயசான பாட்டி எப்போதுமே வீட்டில் படுத்தே இருப்பாங்க. கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படிம்பாங்க. அந்த வயசான பாட்டியோ இல்லை ஒரு தாத்தாவோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பலவீனமாக இருக்கும். வீட்டில் படுத்து கிடந்து வயசாகிட்டு வீட்டில் படுத்து கிடக்காங்க. சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? உட்காந்து பைபிள் வாசித்தா பரவாயில்ல, இல்லை ஜெபம் பண்ணால் பரவாயில்ல. அவங்க பேசாமல் சினிமா படமோ நாடகமோ தேவையில்லையோ மண்டைக்குள்ளே ஏற்றிட்டே இருக்கும்போது அது அவங்களோட வாழ்க்கையிலே பலவீனம் தான் படுத்துமே தவிர ஒரு புது பலன் கிடைக்காது. சிந்தனைக்குள்ளே, கண்ணுல, காதுல, இருதயத்துக்குள்ளே எதெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்கு, அதை கொஞ்சம் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துடணும். இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னா 24 மணி நேரம் கர்த்தருக்கு முன்பாக 24 மணி நேரம் கர்த்தருக்கு முன்பாக நான் 100க்கு 100 இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்ருக்கோம். 24 மணி நேரத்தில் யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுகிறேன், அதில் என்ன தேவையில்லாமல் பேசுகிறேன், எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது. ஜெபிக்கலனாலே பாவம் தான். பாவம் அப்படின்னா ஏகப்பட்ட மெத்தடில் வருது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அது எனக்கு தூரமாக இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகியில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அப்போ கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்னது? ஜெபிக்கலை அப்படின்னாலே பாவம்தான். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா முதல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம். ஏன்னா இப்போ சில குடும்பத்தில் ஜெபிக்க மறந்துடுதாங்கப்பா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஜெபிக்கிறது கிடையாது. ஏன்னா காலையிலேருந்து ராத்திரியே பணம் சம்பாதிக்க போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, டயர்டாக இருக்கும். அப்புறம் வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அப்படி வாழ்ந்திருக்கேன், அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும். நான் ஒரு வியாபாரத்தில் இருந்திருக்கேன். காலையில் 5 மணி 6 மணிக்கு போயிடுவேன், நைட்டு 11 மணி தான் வீட்டுக்குள்ளே வருவேன். என் வாழ்க்கை ஃபுல்லாகவே வியாபாரத்துலேயே போய்ட்டு. ஆனால் தொழில் நஷ்டப்பட்டு பல விதமான லட்சங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, ஜெபிக்கலைன்னா பாவம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் எப்படிலாம் வருது என்பதை அறிந்து கொண்டேன். அதனால தான் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலிமா சில காரியங்கள் போதிக்கும் போது சில குடும்பத்தில் யோசிப்பீங்க, பிரதர் நைட் நேரத்தில் கடினமான செய்தியாக இருக்குது. ஆமாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. அம்மா அப்பா வீட்டில் பார்க்குறாங்க, பிள்ளைகள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு வர மாட்டேங்குது பிள்ளைகள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எத்தனை குடும்பத்தில் எத்தனை கம்ப்ளைண்ட். அதனால் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருங்களேன், எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கிறது தான் நன்மை. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ நன்மை உண்டாகும். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அது எனக்கு தூரமாக இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழி நான் உங்களுக்கு போதிப்பேன். எரேமியா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறார், கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜெபித்தால் நன்மை. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.
ஏன்னா இப்ப இந்த கடைசி காலத்துல ஜெபிக்கிற குடும்பத்தை நம்ம பார்க்க முடியல. அது ஒரு வேதனையான காரியமா இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தான் நன்மை, நன்மை, நன்மை. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஜெபிங்க, குடும்பம் கண்டிப்பாக மாறும். ஒரு குடும்பம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேட ஆரம்பிச்சாச்சுனாலே, அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்பட்டுரும். சில குடும்பத்திலே ஆசீர்வாத குறை இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? அதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு எடுத்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா சில குடும்பத்துல வாழ்க்கையில பாவம், அக்கிரமம் தொடரும். வெளியே தெரியாது. செல்போன்ல 1 மணி நேரம் நாடகம் பார்த்துருவாங்க. செல்போன்ல 1 மணி நேரம் படம் பார்த்துருவாங்க. அது ஃபுல்லா வாழ்க்கையில பாவமா மாறிடுது. அக்கிரமமா மாறிடுது. இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் பார்த்துருவாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது வீடு விசிட்டிங் போவேன். வீடு விசிட்டிங் போகும்போது திடீர்னு உள்ள போயிடுவேன். திடீர்னு அந்த காம்பவுண்டுக்குள்ள போயிடுவேன். அங்க பார்த்தா கதவை திறந்து வச்சுட்டு நல்ல வீட்டுக்குள்ள பார்த்தா நல்ல டிவி ஆன் பண்ணிட்டு நல்ல படம் பார்த்துட்டு இருப்போம். இல்லை நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா செல்போனில் படுத்து கிடக்கும். அந்த வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளைகள் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு வராது. அப்போ என்னன்னு சொல்லி கொஞ்சம் இப்போ இன்னைக்கு தேதியில் நம்ம யோசித்து பார்த்தா கர்த்தரை தேடுகிற வீட்டில் நன்மை இருக்கும். கர்த்தரை தேட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். ஒரு குறைவு வராது. அப்போ ஒரு குடும்பத்துல கர்த்தரை தேடாம இருக்கும்போது பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்குன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துல பாவம் மன்னிக்கப்படாம இருக்கா, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கா, வசனத்தை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும். இப்ப நான் திருநெல்வேலி பட்டணத்துல இருக்கேன்ப்பா. ரவிராஜ் நல்லா இருக்கணும்னு சொல்லி பரலோகத்துல தேவன் டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா, என்னோட வாழ்க்கை தலையெழுத்து எல்லாமே டோட்டலா என் லைஃப் எல்லாமே இது வரைக்கும் பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரை என்னென்ன அக்கிரமம் இருக்கு, என்னென்ன பாவம் இருக்கு, எல்லாத்தையும் அவர் சிலுவையில சுமந்து விட்டார். நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு மனம் திரும்பி இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன், என் அக்கிரமத்தை மன்னிச்சுன்னு சொல்லி நான் தேவனுக்கு முன்பாக அறிக்கை இடணும். அப்பந்தான் என் பாவம் மன்னிக்கப்படும். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர், கடன் பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள். சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தேவனை எப்படி ஆராதிக்கிறாங்க, 31 நாளும் சர்ச்சுக்கு எப்படி எல்லாரும் வராங்க, காலையில நைட்டு எப்படி தேவனை தேடுறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் சர்ச்சுக்குள்ள கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்க, எல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன். ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா தெரியுது, ஒரு குடும்பத்துல ஒரு வயசான தாயார் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்களா? பிள்ளைகளுக்கா ஜெபிப்பாங்க. என் பிள்ளை விபச்சார பாவத்துல இருக்கிறானே, என் பையன் தண்ணி அடிக்கிறானே, என் வீட்டுல மருமக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்துட்டு இருப்பாங்க. ஜெபிக்கிற தாய்மார்கள் தேசத்துக்குள்ள கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஜெபிக்கிற தாய்மார்கள் இன்னும் கடைசி காலத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் எந்திரிக்கணும். ஏன்னா ஜெபிக்கும் போதுதான் நன்மை. ஒரு குடும்பம் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டுனா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா நான் ஜெபிக்கவே இல்லை அப்படின்னா முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அதை சொல்லித்தரேன் அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டதான் வீட்டுக்குள்ள பணம் தங்கும். வீட்டுல நம்ம கையில 100 ரூபா 50 ரூபா இல்லாம இருக்கு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. அது என்ன? ஒண்ணு கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க, இல்ல அதிகமான செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல அதிகமா கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, இல்ல தேவனோட வார்த்தையை கீழ்ப்படியாம இருப்பாங்க. நிறைய சொல்லலாம். ஏன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாதான்.
வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஐயா, நான் கர்த்தருக்கு பிரியமானபடி நான் வாழலையா? என் வாழ்க்கையில லட்ச லட்சமா கடன் இருக்கு. எல்லாத்தையும் நான் வித்துட்டேன். எல்லாத்தையும் நான் அழிச்சுட்டேன். நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அதனால நான் தைரியமா சொல்ல முடியும். நான் நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சொத்து கித்துல அழிச்சு, எல்லாம் நஷ்டம். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். எதனால என் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டம் வந்துச்சு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கேடான வாழ்க்கையா இருந்தால், கெட்டு போற காரியங்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா, பாவ காரியங்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டுல பணம் தங்காது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எத்தனை குடும்பத்துல இச்சையில கிடக்குறாங்க, எத்தனை குடும்பத்துல வேசித்தனத்துல இருக்காங்க, எத்தனை குடும்பத்துல விபச்சாரத்துல இருக்காங்க, எத்தனை குடும்பத்துல மோக இச்சையில இருக்காங்க, எத்தனை குடும்பத்துல காம விகாரத்துல இருக்காங்க, எத்தனை குடும்பத்துல அருவருப்பான பாவத்துல இருக்காங்க, எத்தனை குடும்பத்துல சோதம் குமர பாவம் இருக்கு. இதெல்லாம் இந்த கடைசி காலத்துல உள்ள சப்ஜெக்ட் தான். உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும், அப்ப எல்லா பாவம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. ஐயா, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிச்சுருவார். ஆமா, கண்டிப்பா மன்னிச்சுருவார். நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். சிறு பிள்ளை போல மாறணும். அதுதான் முக்கியம். பைபிள்லே முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த ஆசீர்வாதமா, பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் சொல்லி போட்டிருக்கு. நீ என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல சந்தோஷம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஐயோ, அந்த சந்தோஷம்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா ஒரு பாவி கெட்டு போயிட்டா அப்படின்னா பரலோகம் துக்கப்படும். ஒரு ஆத்துமா கெட்டு போகுது அப்படின்னா பரலோகம் துக்கப்படும். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படின்னா பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போதுதான் ஆசீர்வாதம். ஒரு ஆத்துமா பாவத்துல செத்து கிடக்கும் போதுதான் அந்த வீட்டுக்குள்ள நஷ்டம், நிம்மதி இல்லாம நிலைமை, சமாதானம் இருக்காது. நைட்டு படுத்தா விபச்சார எண்ணங்கள், விபச்சார சிந்தனைகள், கெட்ட சொப்பனம், அருவருப்பான அந்த வலு சர்ப்பத்தை பார்க்கறது எல்லாமே அந்த சத்துரு எங்கெல்லாம் உள்ள வாரானோ, அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கத்தரை விட்டு தள்ளி போன காரியம் எங்கேயோ ஒன்று கிடக்கும். உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும், உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். நான் உன்னுடைய ஆஸ்தி என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அடுத்த மாசம் திரும்பி பார்த்தா இருந்தாதான் உண்டு. இருந்தாதான் உண்டு. ஒரு குடும்பத்திலே கோடிக்கு சொந்தக்காரங்க, அவங்க இருக்கிற இடத்துல கேமரா எல்லாமே உண்டு. அவங்க மனைவி பல முறை எச்சரிப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா வீட்டில் செல்போன் இருக்கனால மனைவியும் அந்த வியாபார ஸ்தலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ மனைவி பார்த்து நிறைய காரியம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இப்படி தப்பு பண்ணக்கூடாது. அந்த அம்மா வந்து ஆவிக்குரிய அம்மா, சர்ச்சுக்கு போகிற அம்மா, ஜெபிக்கிற அம்மா, எப்போதுமே உபவாசம் வந்து ஜெபிக்கிற அம்மா. பல முறை எச்சரிப்பு கொடுத்து 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 பார்த்துருக்காங்க. அந்த ஐயா தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தார். லாஸ்ட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா ஒரு தடவை அந்த அண்ணனுக்கு ஆக்சிடென்ட். அந்த அண்ணனுக்கு ஆக்சிடென்ட். எவ்வளோ கோடி கணக்கில் வருமானம் வந்துட்டு இருந்துச்சோ அது எல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஆக்சிடென்ட் எல்லா ஹாஸ்பிட்டல் செலவு போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது வெளியில் எங்கெல்லாம் எத்தனை லட்சம் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாம் நஷ்டம். ஒரு கொஞ்சம் மாசத்துக்குள்ள எல்லாமே நஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ என்கிட்ட ஜெபிக்க வரும்போது கேட்டாங்க, வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், சில காரியங்கள் அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்தார். ஒரு குடும்பத்துல பாவம் நடக்குன்னு சொல்லி தெரிந்தால் கூட லைட்டா எச்சரிப்பு கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் தொடர்ந்து பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சு
எல்லா நஷ்டத்துக்குள்ள போயிட்டு. அது லாஸ்ட் என்ன பாவம் சொல்லி பார்த்தா, விபச்சாரம், மதுபான அடிமை, கோடி நஷ்டம். 1 ரூபா 2 ரூபால கோடிகள் நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, பாவம் தான் இருந்துச்சு. வேசித்தனம், மதுபான அடிமை, தேவையில்லாத ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு மதுபானம், விபச்சாரம், அந்த இடம் ஃபுல்லா தீட்டுப்பட்டு, அந்த இடம் ஃபுல்லா நஷ்டத்துக்கு போயிட்டு. நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன், கொள்ளையிட செய்வேன். பிசாசு எப்பம்ப உள்ள வந்தான் அப்படின்னா, பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு உள்ள வந்துருவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தோல்வி இருக்கும், நஷ்டம் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஜெபித்தால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவங்களோட வாழ்க்கையில தோல்வி, நஷ்டம், அழிவு எல்லாம் உள்ள இருக்கும். சரி, 2 டைப்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பாவம் இருக்கும்போது எல்லாமே காணாம போயிடும். ஆனா ஜெபித்து ஒரு குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த மாதிரி கேள்விகளோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். அதனால இன்னைக்கு இரவு நேரத்தில் உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருக்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. சத்துரு அங்க அந்த இடத்துல போனாலே தோல்விதான் இருக்கும். ஏன்னா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்காது. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது ஜெயம் இருக்காது. அதனால நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. ஐயா, நான் இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லா பாவமும் இருக்கு. வசனம் என்ன போட்டிருக்கு? உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தம் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயம் இல்லாமல் சூறையிடு வைப்பேன். எல்லாம் அழிஞ்சு போயிடும், கொள்ளையிட செய்வேன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால ஒரு பாவி மனம் திரும்பினால் அவங்களோட சொத்து, ஆஸ்தி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்பந்தான் கர்த்தர் வேலி அடைப்பார். இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்க முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் ஒரு வியாபார ஸ்தலத்தை, கம்பெனி எல்லாமே வேலி அடைத்து பாதுகாக்க முடியும். வேலி அடைத்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. இதயத்துக்குள்ள பாவம் இருக்கும்போது இதயத்துக்குள்ள பிசாசு உள்ள வரான். கண்ணில் பாவம் இருக்கும்போது கண்ணில் உள்ள செக் பண்றான். கண்ணில் பாவம் வச்சிருக்கியப்பா அப்படிங்க. சிந்தனையிலே அசுத்தமான எண்ணம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆயிடுறான். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிக்கும் போது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பாவம் இருக்கு அப்படின்னா மனம் திரும்பிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகாராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். கர்த்தருடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, கர்த்தர் பிரியமில்லாமல் எந்தெந்த குடும்பத்திலே பாவம் செய்தார்களோ அந்த பாவத்தை மன்னித்து, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆஸ்தியும் பொக்கிஷத்தையும் பெருக பண்ணணும். அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை மன்னித்து, குறைகளை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, உங்களோட ரத்தத்தினால உங்க பிள்ளைகளை கழுவி, அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்க பிள்ளைகளை நீதிமானா மாற்றி, உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்க பிள்ளைகளை பரிசுத்தவானா மாற்றி, உங்க பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்களுடைய கிருபையால் நிரப்பி அவங்களோட சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கும். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேத வசனத்தின்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்.
லமோ ஷந்தோ ஷேல பஹோபி லஹார பிலஹந்தோ டோரவலஹரது. நான் எத்தனையோ முறை என் குடும்பத்துல சொல்லி பார்த்தேன். இன்னைக்கு நான் நடுரோட்டுக்கு வந்த சொல்லி ஒரு குடும்பத்துல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க. லிபதுஹ பஹல்லஹஷத் நிமிஹ்பில் அஹோர பலஹந்த டலபரஹோர துரபக்கபுதி வைக்கிறதுனா. கர்த்தருடைய ஆவியான திட்டமா உங்களோடு பேசிவிட்டார். இந்த நாளிலும் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பாதப்பிடியிலே காத்திருந்து கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போனாங்களோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிக்க என் தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல மனங்கசந்து கண்ணீரோடு கெஞ்சி கதறி கர்த்தருடைய பாதப்பிடியிலே அர்ப்பணிக்கும் போது மறுபடியும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளும் கர்த்தர் சொல்கிறார். லிபாலஹோரபஹஷ துரபலஹந்த டரதுரபலஹருது லேபோ ஷபலஹ பிலஹாசித் நிமார ஷதுரபலஹுரபலக்கபுது வைக்கிறதுனா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்திடும், உங்க நாமத்தை உயர்த்திடும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்திடும். அப்பா உங்க நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மனம் திரும்பி நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே முத்திரை போடுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்து புறப்பட எங்களை இந்த இரவு நேரத்தில் பரிசுத்தப்படுத்துங்க. ஆலயத்து தகுதிப்படுத்துங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களோட வாழ்க்கையை கத்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன பாவம் இருக்கோ, குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்துக்கு புறப்பட கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு டிராவலிங்ல இருக்காங்க, நைட் நேரத்துல பல இடத்துல அப்பா டிராவலிங்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கத்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. நைட் நேரத்துல விபச்சார பாவம், மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், அசுத்தமான பாவத்திலே எந்த குடும்பத்துல ஈடுபடுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீஸ்தர எல்லா வானமண்டல பொல்லா சகல சத்துரும் கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டெறி ராஜா. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக வலு சர்ப்பம் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டெறிப்படட்டும்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால முத்திரை படுங்கப்பா. என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடிபடுத்து ராஜா. இரவு நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும் உருவின பட்டயத்தோட முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவி கொண்டுப்பா. லபு ரப ஷபல பல பல ஹூரபல ஹரது நமல ஹரது ரீபா லப ரப ஷபல பல ஹூரபல ஹந்த டலபல பல பரபு துனமல ஹரது ஸ்ரீ பாபா தூரா ஷகதலபல ஹூரபல ஹந்த டலப கபுது விக்கேதுனா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் பரிசுத்தம் நிரப்பி ஆசிரியப்பா. அப்பா உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகள் கூட இருக்கட்டும். கற்பத்தினியா ஜெபிரம் கர்த்தர் மனம் இறங்க மாசம் பக்கம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, வேற வேற சூழ்நிலை இருக்காங்க. எல்லாரும் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. அதிக அளவில் உங்களுடைய பாதப்பிள்ளை கண்வெளிக்கிறது கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கிருங்க. விக்கிரத்திலே மாந்திரியத்திலே எந்தெந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோ அந்த வீட்டுக்கு ரோம கிரீஸ்வரர் எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு நாமத்தினாலே இயேசு ரத்தத்தினால சுட்டு அரிக்கப்படட்டும் ராஜா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை அடைங்க. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறாங்க எல்லா தடைகளும் நீக்கி வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வியாபாரத்துல இருக்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்தில் கர்த்தர் பிரியமில்லாமல் எந்தெந்த பாவ அடிமையில் ஈடுபட்டாங்களோ இந்த நாளில் மனம் திரும்ப அப்பா அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரோட நாம மட்டுமே விடுத்தாச்சா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் களிமண்ணாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிப்படாஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே இங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் வேலி அடைபட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபட்டாச்சா. இரவு நேரத்துல கர்த்தருடைய கரம் கூட கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பா நைட் நேரத்துல எந்த ஒரு பாவத்திலையும் போய் சிக்க கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் வேலை அடைங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க. பரிசுத்தம் ஓய்வு நாளிலே ஆலயத்து புறப்படுங்க. அதிக அளவில் சீக்கிரமா எழும்புங்க. அது மாத்திரமல்ல தேவையில்லாம எந்த ஒரு காரியத்தையும் போய் சிக்கிக்கொள்ளாங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.